அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியம் பொருந்திய இஸ்லாமிய பெருமக்களே, குல்லு மன் அலைஹா ஃபான், அதில் உள்ள அத்தனையும் அழிந்து போகக்கூடியது என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதிலுள்ள அத்தனையும் என்பதை இமாம்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். பூமியில் உள்ள அத்தனையும், வானங்களில் உள்ள அத்தனையும், மற்ற கோள்களில் உள்ள அத்தனையும், இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் அழிந்து போகக்கூடியது என்பதாக ரப்பல் ஆலமீன் நினைவுபடுத்துகிறான். வயபுகா வஜ்ஹ ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். இப்போ நிலையான ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உஜூத் மட்டுமே, அல்லாஹ்வுடைய உஜூத் மட்டுமே இருக்கிறது என்பதாக குர்ஆன் நமக்கு ஒரு விளக்கத்தை தருகிறது. இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே நமக்கு எல்லா நிலைகளையும் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். எல்லா நிலைகளும் நிலையானது அல்ல என்பதனை நாம் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டியே கொடுத்திருக்கிறார். இந்த விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஈமானிய தலத்திலே ஒன்றை நமக்கு நினைவுபடுத்துவார்கள். ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு சிரமமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே அவன் கேட்டு பெறக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே கோரிக்கைகளை வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். சந்தோஷமான நிலையில் அவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக சொல்கிறார். இந்த இரண்டு நிலையையும் ஒருவன் எப்படி ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறானோ, அது இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆத்மாவாக, ரூஹாக அது மாறிவிடுகிறது. அதுதான் அந்த வசனம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய இருக்கக்கூடிய அத்தனையும் அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. நிலையான ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உஜூத் மட்டும்தான் இருக்கும். அந்த உஜூதை சேரக்கூடிய ஒரு ஆத்மா இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு நடைபெறக்கூடிய அத்தனையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் நடைபெறுகிறது என்பதனை முதலில் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றொன்று, தனக்குள் இருக்கக்கூடிய ஹபாயிஸான எண்ணங்களை எல்லாம், மேலெண்ணங்களை எல்லாம் அவன் தூக்கி எறிய வேண்டும் என்பதனை குர்ஆன் வலியுறுத்துகிறது. இன்று நாம் உடலால், மனதால், செல்வாக்கால், செல்வத்தால், அழகால், குலத்தால் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் அதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மௌத் என்ற முற்றுப்புள்ளியின், இந்த உலகத்தினுடைய முற்றுப்புள்ளியின் மூலமாக நமக்கு அதனை மாற்றி அமைத்து தருவான் என்பதை மனதில் நிலையாக வைத்து கொண்டு அவன் கொடுத்ததை புரிந்து கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் படைக்கப்பட்ட நோக்கத்தை இவ்வுலகிலும் மறு உலகிலும் பூர்த்தியாக அடைந்து கொண்டதற்கு உண்டான ஒரு வழியாகத்தான் மேல் சொன்ன வசனம், நபியினுடைய வார்த்தை நமக்கு வலியுறுத்துகிறது. ஆகையினாலே அல்லாஹ் கொடுத்ததை புரிந்து கொண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை அடைந்து கொண்டும் வாழ்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் புரிவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.